ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 8 நாட்களுக்கான தினப்பலன் மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி முதல் ஜனவரி 11ஆம் தேதி வரை. முதல் நாளான ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை, சதயம் நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 9ஆம் இடமான கும்பராசியில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார். அவர் ராகுவாகவும் சனியாகவும் புதனாகவும் செயல்படுகின்ற காரணத்தினால நமக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதாவது ஒருவரை சந்தித்தல், உறவுகள் சம்பந்தமாக நன்மைகளை அடைதல், புதிய தொடர்புகள் மூலம் வளர்ச்சி பெறுதல் மற்றும் திருவிழா, உற்சவங்கள், கோவில் காரியங்கள், பூர்வீக காரியங்கள், இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. படிப்புக்கும் குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்கும் நல்ல நாளாக அமைகிறது. இப்போ நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் ராகு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைய நாளில் புது காரியங்களை தவிர்க்கணும், அமைதியாக இருந்துக்கணும், வம்பு வழக்குக்கு போகக்கூடாது. மற்ற பாவங்கள்னால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். மதியம் 2:34 வரைக்கும் நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது கும்பராசியில் 2ஆம் பாதம் 1, 2, 3 பாதம் வரைக்கும் மதியம் 2:34 வரைக்கும். அதுக்கப்புறம் மீனராசியில் ஒரு பாதத்துக்கு மாறிடுவார். அப்போ இந்த நாளில் நம்ம குருவினுடைய பலன்களை அனுபவிக்கிறோம். குரு சந்திரனாகவும் புதனாகவும் மறுபடியும் நமக்கு நல்ல நிகழ்வுகள், கமிஷன் வகை தொழில்கள், டிரான்ஸ்போர்ட் நடத்துறது, பேங்கிங் செக்டார்ஸு, அக்கௌண்ட் செக்ஷன்ஸு, இது சார்ந்த நன்மைகளை தர்றார். கலைத்துறைகள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, எழுத்து, எஜுகேஷன் டிபார்ட் சம்மந்தப்பட்டது, இது அத்தனைக்குமே நல்லாயிருக்கும். ஃபைனான்ஸில் கூட நல்லாயிருக்கும். இந்த மிதுன லக்னத்திற்கு நமக்கு வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது. ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது சனியினுடைய நட்சத்திரம். இரவு 7:06 வரைக்கும், 6 நிமிடம் வரைக்கும். அப்போ மீனராசியில் நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் சனியைப் போல செயல்படுகிறார், சனி குருவைப் போல செயல்படுகிறார். அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு செலவுகள், சுப செலவுகள், அது பூர்வீகம் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம், தந்தை வழி செலவுகளாக இருக்கலாம், படிப்புக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள், பிரயாணம், வெளிநாடு, தீர்த்த யாத்திரை போன்ற விஷயத்துக்கு செலவு பண்ணுறதா இருக்கலாம். சுப செலவுகள் நன்றாக இருக்கும். குழந்தை சார்ந்த செலவுகள் கூட நடக்கும். இப்போ இந்த 12ல் இருக்கிற குரு மாதிரி இன்றைக்கி செயல்படுறதுனால நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்குது, உறவுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கிற வேலைக்கெல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக நடக்கும். உறவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து போய்க்கணும். மறுநாள் ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம். முதல் நாள் இரவு 7:06 தொடங்கிய ரேவதி இந்த செவ்வாய்க்கிழமையில் 5:49 மாலை வரைக்கும் இருக்குது. ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு எப்படி செயல்படுறாரு? கேதுவை போலவும் நமக்கு சந்திரனை போலவும் செயல்படுறாரு. அப்போ ஒரு கூட்டு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ஒரு விவகாரங்கள், அது சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் நமக்கு நடக்கும். நல்லதாக தான் நடக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில், ரியல் எஸ்டேட்டு, அது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டாரு, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நடக்கும். ரேவதி அப்படின்னாலே அந்த 10ஆம் இடத்துல நமக்கு அந்த ஆதிக்கம் என்பது நமக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதுலேயும், ஒரு அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறதுலேயும் நல்ல பலன்களை தரும். தேர்வுகள், போட்டி தேர்வுகள் எழுதுறது, அரசு சார்ந்த ஆதாய தேர்வுகள் எழுதுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். மாலை 4:29 வரைக்கும். அதாவது முதல் நாள் செவ்வாய்க்கிழமை
மாலை 5:49க்கு அஸ்வினி தொடங்குது. நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்து கேதுவை போல் செயல்படுறாரு. அதனால் இந்த கேது வந்து நமக்கு சூரியனாகவும் புதனாகவும் செயல்படுகிறார்கள். அப்போ இதுவும் நமக்கு நல்ல நன்மைகள். கஸ்டமர் ஓரியன்டேஷன், படிப்புக்கு நல்லா இருக்குது, கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கு நல்லா இருக்குது, மூளை உழைப்பு சார்ந்த கமிஷன் துறை இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அனைத்து தொழில்களுக்குமே சிறப்பான நாளாக இது அமைகிறது. ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3 மணி 6 வரை. முதல் நாள் புதன்கிழமை வந்து மாலை 4:29க்கு ஸ்டார்ட் ஆனது. சுக்கிரனுடைய நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் சுக்கிரனாக செயல்படுகிறார். இப்போ நமக்கு சுக்கிரன் வந்து ராகுவாகவும் சனியாகவும் செயல்படுறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ சுக்கிரன் வந்து 9ஆம் இடம், நமக்கு சனியும் 9ஆம் இடம். அதனால் 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும். வேலை இருக்காது. கமிஷன் சார்ந்த தொழிலுக்கு வேலை இருக்கும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கோயிலுக்கு போகிறது, பூர்வீகம் சார்ந்த நன்மைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். அதாவது முதல் நாள் வியாழக்கிழமை மணி 3:06க்கு தொடங்கிறது. வெள்ளிக்கிழமையில் வந்து நமக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் மதியம் 1:45 வரைக்கும் ரிஷபராசியில் சந்திரன் சூரியனாக செயல்படுகிறார். இப்போ சூரியன் வந்து நமக்கு சுக்கிரனாகவும் கேதுவாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த டைமில் வந்து நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் நல்லாயிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது நல்லாயிருக்கும். அதனால் தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், ஃபைனான்ஸ் சார்ந்த தொழில் இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் கமிஷன் வகையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அல்லது இப்போ நம்ம வந்து ஒரு புது காரியங்கள், பிரயாணங்கள் போகிறதுக்கு சின்ன சின்ன தடை ஏற்படும். தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதோ அல்லது பூர்வீகம் சார்ந்த சில ஒரு நெகட்டிவான ஒரு செய்திகள் வந்து சேர்றதோ நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு திசாபுத்தியில் அட்டாச் ஆகும்போது ஒரு சிலருக்கு நடக்கும். எல்லாரும் இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை. ஜனவரி 10ஆம் தேதி இந்த கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 1:45க்கு முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது. இந்த ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். நமக்கு தனாதிபதி சந்திரன். அவர் வந்து ரிஷபராசியில் சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது குருவும் அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணியில் இருக்கிறனால இந்த குருச்சந்திர யோகம்ங்கிறது ஏற்படுது. மூலதனம் சார்ந்த ஒரு வரவுகள், மூலதனம் போட்டு வரவு பண்ணுறதுக்கு, மூலதனம் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த கொடுத்த பணம் நமக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி ஆதாயமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவு, உடை, மருந்து, ஹோட்டல் தொழில், ட்ரெஸ்ஸு, மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:45க்கு தொடங்கிறது. மறுநாள் ஜனவரி 11ஆம் தேதி சனிக்கிழமை 12:28 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நாளை வந்து நல்லா பண ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் தொடங்குகிறது. மிருகஸ்ரீஷம் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, 2ஆம் இடத்துல. அதனால் இன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக இருக்கும். உறவுகளுக்கு நன்றாக இருக்கும். பொருளாதார அமைப்புக்கு வந்து ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணி வைக்கலாமா ஒழிய இன்றைக்கி பொருள் வரவு வந்து தடையாக இருக்கும். பட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும், மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.